தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் செய்த ஒரே ஒரு தவறு இன்னும் உங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கூட யோசித்து பார்ப்பீங்க, நம்ம ஏன் அந்த ஒரு தவறு செய்தோம், அந்த ஒரு தவறை செய்யாமலே இருந்திருக்கலாமே என்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில விஷயங்கள் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு விஷயங்களை நினைத்து நீங்களே வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நபராகவும் நீங்கள் மாறவும் ஆரம்பித்திருப்பீங்க. நீங்க செய்த அந்த ஒரு தவறு என்ன தெரியுமா? நீங்கள் எப்போதும் மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய ஒரு தார்மீக குருவாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மனிதன் என்ற ரீதியில் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த ஒரு சில தவறுகள் இன்றும் உங்களுடைய நிழலைப் போல உங்களை துரத்தி கொண்டேதாங்க இருந்து கொண்டே இருக்கும். உங்களை துரத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நினைவுகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளையும் கவலைகளையும் நிச்சயமாக தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். அது நீங்கள் யாருக்கோ செய்ய தவறிய ஒரு உதவியாக இருக்கலாம், அல்லது சூழ்நிலை காரணமாக உங்களை நம்பிய ஒருவருக்கு நீங்கள் இழைத்த சின்ன அநீதியாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அது எல்லாமே இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் வழிகளையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனா நீங்க செய்த ஒரு தவறு உண்மைதான், அது நீங்கள் தான் செய்தீர்கள். இருந்தாலும் அதை நீங்கள் வேண்டுமென்று செய்திருக்க மாட்டீங்க. ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கட்டும், இல்லை என்றால் அந்த ஒரு தவறுக்கு பின்னால் என்ன அர்த்தங்கள் இருக்கிறது என்று தெரியாமல் தான் நீங்கள் சில விஷயங்களை செய்திருப்பீங்க. நீங்க செய்த விஷயங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு தவறு வெளியில் இருக்கும் மனிதர்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் உங்களுடைய மனசாட்சிக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். நீங்க ஒரு தவறை உங்களுடைய ஆபீஸிலோ வேலை பார்க்கக்கூடிய விஷயங்களிலோ உங்களுடைய குடும்பத்திலோ உங்களுடைய வாழ்க்கை துணையிடமோ நீங்கள் நிச்சயமாக செய்திருப்பீங்க. அது தவறாக இருக்கலாம், அல்லது ஏமாற்றமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை யாருமே கண்டுபிடித்திருக்க மாட்டாங்க. ஆனா அது உங்களுக்கு மட்டும் தெரியும். உங்களுடைய மனசாட்சிக்குள்ள இருந்து உங்களை அது இதுவரைக்கும் உறுத்தி கொண்டே தாங்க இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆன்மீக சிந்தனையும் பாவ புண்ணிய பயமும் பிறவியிலிருந்தே அதிகமாக இருக்கும் என்பதால் நாம் ஏன் அன்று அப்படி நடந்து கொண்டோம் என்ற ஒரு குற்ற உணர்ச்சி ஆழ்மனதில் எப்போதும் ஒரு ரணமாக இருந்து உங்களை வதைத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு பழைய தவறு இன்றும் உங்களுடைய தற்போதைய மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க விடாமல் உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டேதான் இருக்கும். உங்களின் மனதிற்குள் இன்னமும் கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய கோபம் உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தியது என்றால், உங்களுடைய கோபம் மற்றவர்களை காயப்படுத்தியதை விட உங்களைத்தான் மிக கொடூரமாக உள்ளுக்குள் சிதைத்து கொண்டு உங்களை வைத்து கொண்டுமே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள நடந்து இன்னமும் அது உங்களுக்கு கவலைக்கு மேல கவலைகளையும் சில கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் கோபப்படுவது உங்களுடைய இரத்த அழுத்தம் ஏறுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய அத்தனை நேர்மறை ஆற்றல்களும் முற்றிலுமாக அழிந்து போகின்றது என்பது போலவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆத்திரத்தில் நீங்கள் பேசிவிட்டு பின்னர் தனிமையில் அமரும் போது அயோக்கியர்கள் செய்யும் தவறுக்காக நாம் ஏன் இப்படி நம்முடைய நிம்மதியை கெடுத்து கொள்ள வேண்டும், நம்முடைய வார்த்தைகளால் இன்று ஒரு நல்ல உறவு நம்மை விட்டு பிரிந்து விட்டதை என்று நீங்கள் உங்களை நீங்களே நொந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நொந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அதையும் நீங்கள் தாங்கிக் கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. உங்களுடைய கோபத்திற்கு பின்னால் உண்டாகக்கூடிய இந்த உன்னதமான குற்ற உணர்ச்சியும் மன உளைச்சலும் உங்களை உள்ளுக்குள்ள போட்டு புதைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வழியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். அந்த ஒரு மாபெரும் வழி இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டு இன்னமும் வழிகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். மற்றவங்களுடைய துரோகத்தை விட உங்களுடைய சொந்த கோபத்தால் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்ட காயம்தான் மிக அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு காயங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தீராமல் இன்னமும் உங்களுக்கு கவலைக்கு மேல கவலைகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த ஒரு அனுபவம் நடந்து அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் பொய்யாக கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். கமெண்ட் வாயில் எதை வேண்டுமானாலும் தெரிவியுங்கள், நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்கிறேன். தனுசு ராசி என்பர்களை வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரே ஒரு முடிவு உங்களுடைய பண வரவை எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்பதை நீங்கள் தொடர்ந்து இன்னும் பார்க்கவும் ஆரம்பிங்கள்.
கடந்த காலங்களில் நீங்கள் அவசரப்பட்டு எடுத்த சில தவறான முடிவுகளால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சந்தித்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும் என்று நீங்கள் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த நெருக்கடிகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாகவும் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஒரு நெருக்கடியினால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களின் புத்தி கூர்மை அடைந்து நீங்கள் எடுக்க போகக்கூடிய ஒரே ஒரு தீர்க்கமான முடிவு உங்களுடைய ஒட்டுமொத்த பணவரவையும் அசுர வேகத்தில் அதிகரிக்கப் போகிறது என்பதையும் உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கவும் செய்வீங்க. அது ஒரு புதிய தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு முடிவாக கூட இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக தேங்கி நின்ற சொத்தை விற்று புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு முடிவாகவும் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். அது நடக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே உங்களை நம்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான முடிவு உங்களை இவ்வளவு காலம் வாட்டி வதைத்த அத்தனை கடன் சுமைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதை நாட்கள் போக போக வருடங்கள் போக போக நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. வற்றாத நதியை போல பணப்புழக்கம் உங்களுடைய கைகளில் வந்து சேரும் ஒரு நாட்களாகவும் இருக்கும். உங்களுடைய சேமிப்பு பெட்டகம் வேகமாக நிரம்பவும் ஆரம்பிக்கும். அதே ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை திரும்பக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு காலமானது வந்துவிடும். அப்போது விதி அவனுக்காக வேலை செய்யும் என்ற ஒரு நியதிக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை சாதகமான திசையில் திரும்பக்கூடிய உன்னதமான ஒரு நேரம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வெகு வேகமாகவே நடக்க ஆரம்பிக்கும். திருமணமும் நீங்கள் சரியென்று தலையை ஆட்டிவிட்டால் உடனடியாக நடந்துவிடும். அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கவோ ஆரம்பிக்கும். இந்த ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக ஒரு மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்று தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூற வேண்டும். நீங்கள் இதுவரை கற்பனை கூட செய்து பார்க்காத பெரிய மனிதர்களின் நட்பு அல்லது உங்களுடைய தனித்திறமையை உலகிற்கு காட்டக்கூடிய ஒரு புதிய தளங்கள் என எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நல்ல ஒரு நாட்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களானது இருக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களை சமுதாயத்தில் மிக உயரிய நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களை ஒரு காலத்தில் ஒதுக்கி வைத்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய தற்போதைய ராஜ அந்தஸ்தை கண்டு அவர்களை வியந்து உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அந்த ஒரு சூழ்நிலைகளால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் என்பதை நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. எதிர்ப்புகளை சாதுரியமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆதரவாக மாறிவிடுவாங்க. குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்வீங்க. காது தொடர்பான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். நவீன தொழில்நுட்ப கருவிகளில் ஆர்வங்களானது ஏற்படும். சிறு மற்றும் குறுந்தொழிலில் கவனங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஆதரவான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே குறைந்துவிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்பட்டு வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படவோ ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இருக்கும் இந்த ஒரு மாற்றம் உங்களை சமுதாயத்தில் மிக உயரிய நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களை ஒரு காலத்தில் ஒதுக்கி வைத்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய தற்போதைய ராஜ அந்தஸ்தை கண்டு அவர்களை வியந்து உங்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். அந்த ஒரு சூழ்நிலைகளால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் என்பதை நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. எதிர்ப்புகளை சாதுரியமாக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆதரவாக மாறிவிடுவாங்க.
குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்வீங்க. காது தொடர்பான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்துவிடும். நவீன தொழில்நுட்ப கருவிகளில் ஆர்வங்களானது ஏற்படும். சிறு மற்றும் குறுந்தொழிலில் கவனங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஆதரவான ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே குறைந்துவிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்பட்டு வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படவா ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனம்